ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். பெங்களூரு எஃப்சியோட நியூ கோச், அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 6 ஃபாரின் பிளேயர்ஸும் கிளம்புறாங்களாமா. டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு எஃப்சி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட நியூ ஹெட் கோச் ஜெராட் சரகோசா. ஸோ அவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஆல்மோஸ்ட் 2 இந்தியன் பிளேயர்ஸை சைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஹோப் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண பிறகு யார் அந்த பிளேயர் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட தாட் சொல்லுங்கள், யார் அந்த 2 பிளேயராக இருக்க போகிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் ஸோ கிட்டத்தட்ட சனா சிங்கும் சரி, ஆகாஷ் சங்கனும் சரி, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி ஆகாஷ் சங்கனை விடுவாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தோட ரொம்ப முக்கியமான பிளேயர் சனா சிங், அவரையும் விடுவாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருக்குது. பட் ஃபைனலாக என்ன டிசிஷன் மேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் சங்கன் மூவ் பண்ண மாட்டார். மேபி சனா சிங்க்கு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஒன்ஸ் அஃபிஷியல் நியூஸ் வந்த பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஏட்ரியன் லூனாக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜுரி, ஸோ பஞ்சாப் மேட்ச்சில் அவைலபிளாக இருக்க மாட்டார்னு அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட லெஃப்ட் நீல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கவரி இருந்து, அது மட்டும் இல்லாமல் 3 மாதம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க மாட்டார். அந்த வருஷத்தில் ரெஸ்ட் ஆஃப் த சீசன் அவர் அவைலபிளாக இல்லை. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நியூ ஃபாரின் பிளேயரை தேடிட்டு வராங்க. பட் என்ன தான் ஏட்ரியன் லூனாக்கு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களால சைன் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு பெட்டர் பிளேயரை அணுகுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேம் இன்னும் சூப்பராக ஷோ பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம். ஏட்ரியன் லூனாவை பர்சனலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹோப் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மறுபக்கம் ஜெரால்ட் சரகோசா, அவருக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெங்களூரு எஃப்சி ஸோ நியூ ஹெட் கோச்ன்ற மாதிரி. ஸோ அந்த வருஷத்தில் ஜெரால்ட் சரகோசா பொறுத்த வரைக்கும் ஸோ 2018-19 ஐஎஸ்எல் வின் பண்ணியிருப்பாங்க பெங்களூரு எஃப்சி. அந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டீமில் இருந்திருப்பார், அசிஸ்டன்ட் கோச்சாக செயல்பட்டிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெங்களூரு எஃப்சிக்கு திரும்பி வரதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னோட ஃபேமிலியில் ரீயூனைட் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் என்னன்னா இப்போதைக்கு இது ஒரு ஈஸியஸ்ட் டிசிஷன் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட டீம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பட் நாங்கள் ஒரு ப்ராப்பர் கரெக்ட் டிசிஷன் எடுத்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாரா பெங்களூரு எஃப்சி, உங்களோட தாட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக இருக்க ஆல்பர்ட் ராக்கா என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெராட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கோச்சுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளப்போட ஒரு முக்கியமான நேரத்தில் கிளப் வின் பண்ணக்கூடிய நேரத்தில் அசிஸ்டன்ட் கோச்சாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு பாசிட்டிவ் கொண்டு வந்து ஸோ கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை டீமுக்கு கொடுப்பாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக வெயிட்டிங்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு எஃப்சி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தங்களோட மேட்ச், அதாவது ஆஃப்டர் நியூ கோச் வந்ததுலேருந்து மேட்ச் ஜம்ஷெட்பூர் அவங்களோட ஹோம் கிரவுண்டான கண்டிவீரா ஸ்டேடியத்தில் அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் ஜம்ஷெட்பூர் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச், போத் 2 டீமே ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் ஜெராட் சரகோசா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜம்ஷெட்பூர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் சீசன்லேருந்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண விரும்பலை. ஸோ இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கேம் பை கேம்லேருந்து எங்களோட கேம் பாயிண்ட்ஸை நாங்கள் எடுக்க பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப டஃப், பட் நாங்கள் ஒரு யூனைட் டீமாக செயல்பட்டு கண்டிப்பாக அந்த வின்னிங் மொமெண்டமை ஷிஃப்ட் பண்ணுவோம் எங்கள் பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக 2-0 சென்னை கிட்ட தோற்றுருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேன்ஸ், அதாவது ஜம்ஷெட்பூர் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு ஃபைட்டிங் கேம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் எவ்வளோ ஸோ ஃபேஸ் பண்ணின்னு வரோன்னு, ஸோ கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. பட் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் எதனா தரணும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் 4-0 மும்பை சிட்டி தோற்றுருப்போம் ஹோம் கிரவுண்டில். ஸோ இப்போ மறுபக்கம் ஸோ ஜம்ஷெட்பூர் எதிர்கொள்ள போகிறோம். கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு அதை கிரெடிட்டை நாங்கள் வின் பண்ணி கொடுப்போன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் ஜம்ஷெட்பூர் கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் ஸ்காட் கூப்பர், ஜம்ஷெட்பூரோட கோச் ஸ்காட் கூப்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நாங்கள் தோற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ரொம்ப க்ளோஸில் தான் மூவ் பண்ணியிருமே தவிர ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் நாங்கள் எதுவும் ஏற்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட்டை எங்களை டாமினேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எந்தவித கேமும் ஷோ பண்ணலைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணக்கூடிய மேட்ச். ஸோ பாயிண்ட்ஸை நாங்கள் லூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஜம்ஷெட்பூர், அதாவது அப்கமிங் மேட்ச் எங்களுக்கு பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த மேட்ச்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு எஃப்சி பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. நியூ கோச் வந்திருக்காங்க அண்ட் டீமோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் எங்களோட பிளானை ப்ராப்பராக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் கேமை ஷோ பண்ணுவோம். ஒரு ஃபைட்டிங் கேம் அவைட்டிங்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஜம்ஷெட்பூர் ஹெட் கோச் ஸ்காட் கூப்பர். ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள். ஸோ தன்னோட மேட்சே ஜெராட் சரகோசா வின் பண்ணுவாரா, இல்லை ஜம்ஷெட்பூர் அவங்களோட மேட்சை வின் பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சூப்பர் கப்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி ஏஷியன் கப் மூவ் பண்ண போகிறாங்க. அந்த வருஷத்தில் முக்கியமான கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிளப்லேருந்து மூவ் பண்ணிவிடுவாங்க ஸ்குவாடில் இருக்கிறவங்க எல்லாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமான கீ பிளேயர்ஸ் இல்லாததுனால ஸோ இதில் அதாவது சூப்பர் கப்லேருந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கான அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன் சூப்பர் கப் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அந்த வருஷத்தில் இப்போதைக்கு என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஸோ சூப்பர் கப்பில் ஆல்மோஸ்ட் 6 ஃபாரின் பிளேயர்ஸும் ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணலான்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஃபைனலாக சேஞ்சஸ் ஆகுமா இல்லை இதே தான் மூவ் பண்ணுவாங்களா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் 6 ஃபாரினர்ஸ் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஸோ ஒன்ஸ் ஐஎஸ்எல் ரிட்டன் ஆகும்போது 4 ஃபாரினர்ஸால் ஷார்ட் அவுட் ஆகும்போது ஸோ டீம் கேம் அஃபெக்ட் ஆகுமான்னு என்னோட தாட் இருக்குது. ஸோ உங்களோட தாட் என்ன நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்கன்னு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஏடிஎன் எல்லாமே கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் எஃப்சி கிட்ட அவங்களோட ஹோம் கிரவுண்டில் 1-0 வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சூப்பர் கேம், ரெண்டு டீமும் நல்ல கேம் ஷோ பண்ணாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி மூலிமா டிமான் டாக்கோஸ் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுளாக அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டில் பஞ்சாப் எஃப்சியோட அந்த அன்பீட்டன் ஸோ கிட்டத்தட்ட எந்த மேட்சும் ஜெயிக்கல ஐஎஸ்எல்ல. பட் ஒரு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஒரு சில மேட்சஸ்லாம் ரொம்ப வின் பண்ணக்கூடிய நேரத்தில் கூட தோற்றுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பர் கேம் ஷோ பண்ணாங்க. பட் இன்னமும் அவங்க ஐஎஸ்எல்ல 2023 அவங்களோட முதல் மேட்சை இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, அதை வின்னை ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ அப்கமிங் மேட்ச் சென்னையை எதிர்கொள்ள போகிறாங்க. பட் சென்னையை விட மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி மூவ் ஆகணும். சரி, ஓகே. நாளைக்கு ஜம்ஷெட்பூர் அண்ட் பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா நாளைக்கு டபுள் ஹெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 5:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த மேட்ச் 8 மணிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் மும்பை சிட்டி ஈஸ்ட் பெங்கால் எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம். டேபிளில் 4th இருக்கிற மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா 8th இருக்கிற ஈஸ்ட் பெங்கால் எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ பெட்டர் கிராட்கியோட முதல் கேம் எஃப்சி கோவா கிட்ட ட்ராவில் முடிஞ்சிருக்கும். பட் தங்களோட செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டில், அதாவது அவரோட செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் கிரவுண்டான மும்பை சிட்டியில் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எங்களோட ஹோம் கிரவுண்டில் நாங்கள் ப்ளே பண்ண போகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நான் ஹோட்டல் டீம் மெம்பர்ஸ் ஸ்டாஃப்ன்றது தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் தவிர ஸோ சுற்றி ஏரியாஸை நான் நிறைய சுற்றி பார்க்கல. ஸோ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நாளைக்கு அந்த கேமில் ஸோ ப்ளே பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரைனிங்லேயும் மும்பை சிட்டி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதில் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் மூவ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பார் பெட்டர் கிராட்கி. மறுபக்கம் கார்லஸ் குட்டட் மும்பை சிட்டியை எதிர்கொள்ள போகிற கார்லஸ் குட்ரெட் பார்த்தீங்கன்னா ஸோ மும்பை சிட்டி ரொம்ப குட் டீம். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் லீக்கில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல கேம், என்ன தான் ஒரு குட் ரிசல்ட் வரனால ஆல்மோஸ்ட் 90 மினிட்ஸ் ப்ளே பண்ணிக்கிறதுனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப டஃப் கேம் அவைட்டிங்கில் இருக்குது. பட் கண்டிப்பாக எங்களோட பிளானை நாங்கள் சூப்பர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எஸ்பெஷலி கிரெக் ஸ்டீவார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பிளேயர் இந்த லீக்லேயே பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வருஷத்தில் அவருக்கான ஒரு ப்ராப்பர் பிளானில் தான் நாங்கள் மூவ் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கேற்ற கேமாக தான் நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் கேம் அவைட்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு விக்டரி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிளே ஆஃபில் எங்களோட கேமை எஸ்பெஷலி எங்களோட டீமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை நாங்கள் ஒரு ஃபைட்டிங் கேமோட வின் பண்ண பார்ப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பார் கார்லஸ் குட்ரெட். ஸோ உங்களோட தாட் நாளைக்கு நடக்க இருக்கிற 2 மேட்ச்சில் எந்த கிளப் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.